கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 107 சங்கீதம் 20 தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வாசிக்கிறோம். யாரை அவர் குணமாக்கும்படி தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் என்றால், தங்கள் ஆபத்திலே யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார், குணமாக்குகிறார், தப்புவிக்கிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் மாட்டியிருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. ஆகவே மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாத இடங்களில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறதாய், நம்மை குணப்படுத்துகிறதாய், நமக்கு நேராய் கடந்து வருகிறதாய் இருக்கிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அது அநேக காரியங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறதாம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே அத்தனை வல்லமை உண்டு. ஏனென்றால் இந்த வானமும் பூமியும் கூட கர்த்தருடைய வார்த்தையினாலே ஸ்தாபிக்கப்பட்டது. சங்கீதக்காரன் 33 சங்கீதத்திலே சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதாம். அப்பொழுது அந்த வார்த்தையிலே எத்தனை அதிகாரம் இருக்கிறது, எத்தனை மகிமை நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அநேக நேரங்களிலே தேவன் நமக்காய் அனுப்புகிற வார்த்தைகளை நமக்குரியதுதான் என்று நாம் உணரும் வரைக்கும் தேவன் நமக்காக அந்த வார்த்தையை அனுப்பி கொண்டே இருப்பார். நாம் எங்கு திரும்பினாலும் அந்த வார்த்தையை நாம் கேட்கும்படி செய்வார். அது ஆலயத்திலிருந்து அந்த வார்த்தை வரலாம், வேதம் வாசிக்கும்போது வரலாம், கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி தீர்க்கமாய் பலகையில் எழுதப்பட்ட வார்த்தை நாம் கடந்து போகும்போது அதை வாசிக்கிறதா இருக்கலாம். அநேக பாடல்கள் மூலமாய் அந்த வார்த்தை மறுபடியுமாய் நமக்கு நேராய் கடந்து வரும். ஆகவே அப்படி தேவ வார்த்தை நம்மிடத்திலே கடந்து வரும் பொழுது நாம் அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியாகிலும் அது ஜீவனாகவும் அது ஆவியாகவும் இருப்பதனாலே அது நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவி கொடுப்போம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கான வார்த்தையை நமக்காக அனுப்பி கொண்டே இருப்பார். ஆகவே தான் அதிபதி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய இயேசுவினுடைய வார்த்தையின் வல்லமையை உணர்ந்திருந்தான். லாசருக்கான வார்த்தை இயேசு சொல்லும்போது, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அழுகி போன அந்த சரீரம் உயிர் பெற்றதாக இருந்தது. உயிர் பெற்றதோடு அவன் வெளியே வந்தான். ஆகவே தேவன் நமக்காய் அனுப்புகிற ஒரு வார்த்தை கூட வீணாய் போவதில்லை. அவை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குணப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு வேண்டிய ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பிழைப்பு இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிப்போம். அப்பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவர் யாக்கோபுக்காக ஒரு வார்த்தையை அனுப்பினார் என்றால் அது இஸ்ரவேலின் மேலே நிச்சயமாகவே இறங்கும். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. கர்த்தர் நமக்கு அனுப்புகிற வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் போகாது. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அது வாய்க்க பண்ணும். ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து தூரமாய் இருப்போமானால் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்மை அங்கீகரிக்கிற தேவனிடத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டு திரும்புவோம். அவர் நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி அவர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை குணமாக்குகிறார், நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும் என்ற ஆண்டவரே வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக. உடைய வார்த்தையை அனுப்பி நீ குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.